கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது வாரத்தில் முதல் ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்வில் மகிமை அடைவாராக. இந்த காலை தியானத்திற்கென்று பரிசுத்த ஆவியானவர் திட்டமாக தெளிவாக உணர்த்தி காண்பித்த தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 672வது பக்கம், 2வது சங்கீதம் 11வது 12வது வசனம். 672வது பக்கம். எல்லாரும் பக்கத்தை எடுத்தீங்கன்னா இலகுவாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். 2வது சங்கீதத்தில் 11வது 12வது வார்த்தை. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எப்படி அவரை சேவிக்க வேண்டும், நாம் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர், நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன என்பதை இந்த 2 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவரை எப்படி சேவிக்கணுமா? பயத்தோடு அவரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு நீங்கள் களி கூறுங்கள். ஏன் அப்படி பயத்தோடு அவரை சேவிக்கணும், நடுக்கத்தோடு அவரை மகிமைப்படுத்தணும் என்று வசனம் சொல்கிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துக்குள்ளே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கிறது ஒரு விதமாய் பார்க்கிறோம். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தாய் மறந்தாலும் நம்மை மறக்காதவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நிழலாய் இருக்கிறவர், உன் கால்களை தள்ளாட ஒட்டாதபடி உள்ளங்கையிலே அவர் தாங்குகிறவர், கண்மணி போல உன்னை பாதுகாக்கிறவர். இப்படி தான் நம்ம வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு சைடு பார்த்து அவருடைய சுவாபங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சங்கீதக்காரர் மூலியமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும். அடுத்து, அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கோபம் வரக்கூடிய, நம்மை போல மனுஷருடைய கோபம் வேற, தேவனுடைய கோபம் வேற. மோசே கோபம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பவுலும் பர்னபாவும் கடும் கோபம் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல மனிதர்கள் கோபம் கொண்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, மனிதர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆனால் தேவனுடைய கோபம் தேசத்தில் நீதியை நடப்பிக்கும். அப்போ அருமையானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் கோபம் கொள்ளாத படிக்கு நம்மை அவரை பணிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொஞ்ச காலத்துக்குள்ளே அவருடைய கோபம் இந்த உலகத்தில் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள், மற்றவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே அவருடைய கோபம் எதற்காக வருகிறது, எப்படி வருகிறது, அந்த கோபத்தை தணிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக எச்சரிப்பாக இருக்கும் என்கிறது ஆவியானவராலே நான் உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தையை எடுத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தை குறித்தும், தயவை குறித்தும், கிருபையை குறித்தும், மகிமையை குறித்தும் இப்படியே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே போகக்கூடாது. அவர் கோபம் உள்ளவர் என்பதும், எரிச்சல் உள்ளவர் என்பதும், பட்சிக்கிற அக்னி என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், வேதத்திலே அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 30வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அவர் கோபம் எவ்வளவு நேரம் என்கிறது வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. சங்கீதம் 30:5, 687வது பக்கம். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கர்த்தருடைய கோபம் 1 செகண்ட் தான், 1 நிமிஷம் தான். அந்த 1 நிமிஷத்துக்குள்ளேயே பூமி எத்தனையோ அழிவை பார்த்துருது. பூமியில் எத்தனையோ மகா பெரிய சம்பவங்கள் நடந்தது. சோதம் குமார பட்டணத்தில் தேவனுடைய அக்கினி விழுந்தது.
அந்த பட்டணம் எரிந்து ஒன்றுமில்லாமல் போனது என்று பார்க்கிறோம். நோவா காலத்தில் தேவனுடைய கோபாக்கினை மிக பெரிய அழிவை, ஜல பிரளயத்தினால் அழிவை கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நிறைய இடத்துல அவர் கோபம் கொண்ட பொழுது பூமியின் ரூபங்கள் மாறினது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கோபத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று சொன்னவர், அவருடைய கோபம் எவ்வளவு நேரம் என்று அழகாய் சொல்கிறார். 1 நிமிடம் 60 நொடிகள் அவருடைய கோபம் இருக்கும். ஆனால் அதற்குள்ள நம்ம கிருபையை அண்டிக் கொண்டால் நம்ம தப்பித்து கொள்ளலாம். இன்னும் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 76 சில வசனங்களை நிழலாட்டமாய் காண்பித்துட்டு ரத்தன சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போனால் நல்லது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டிய நிர்பந்தமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். 76வது சங்கீதத்தில் 7வது வசனம், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும் பொழுது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? தேவனுடைய கோபம் எழும்பி வரும் பொழுது அவருக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. ஏனென்றால் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் என்று பார்த்த நாம இங்கே வசனம் சொல்கிறது, நீரே பயங்கரமானவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர், அக்கினிமயமானவர், பட்சிக்கிறவர். அவர் நம்ம தவறான காரியத்தை செய்யும் பொழுது நம்ம மேலே கோபம் கொள்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், இன்னும் சங்கீதங்களின் புஸ்தகம் 78:40 நீங்கள் பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 78வது சங்கீதம் 40வது வார்த்தை, எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி. இஸ்ரவேல் மக்கள் வருகிற பாதையில் 40 ஆண்டுகளில் பல 1000 முறை அவரை கோபப்படுத்தினார்கள். நாமும் தான் வழியில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் நடந்தது போல நாமும் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் பரலோகத்துக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறோம். இது இடையில் இருக்கிற வாழ்க்கை. பரலோகத்திற்கும் பூமிக்கு இடையில் இருக்கிற இந்த பிரயாணத்தில் நம்ம போய்கொண்டிருக்கும் பொழுது அவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, அவரை நீங்கள் கோபப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி. அப்போ அவர் கோபப்படுத்தினோம்னா வழியில் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அப்போ கோபப்படுத்தாமல் இருக்கணும்னா பயத்தோடு நம்ம அவரை சேவிக்கணும், நடுக்கத்தோடு அவரை என்ன செய்யணும், களி கூறணும், அவரை அண்டிக் கொள்ளணும். இன்னும் சில காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் வைப்பது நல்லது. சங்கீதங்களின் புஸ்தகம் 95:8 சில வசனங்களை எச்சரிப்பு உண்டாக்கும்படி நம்ம படிச்சுட்டு தேவன் கொடுத்த பகுதிக்குள்ளே போனால் மிக நலமாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 95:8 வசனத்தை வாசிக்கலாமா? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போதும், சோதனை நாளில் நடந்தது போதும், உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். வனாந்தரத்திலையும் சோதனை நாளிலும் மக்கள் கர்த்தரை என்ன பண்ணாங்களா? கோபம் மூட்டினார்களாம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கோபம் அவரை மூட்டக்கூடாது. வேதத்தில் சில மனிதர்கள் எப்படி அவரை கோபம் மூட்டினார்கள், அவர் எப்படி கோபம் கொண்டார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் கடந்து வந்தால் அங்கே ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை பேர்? 50 பேர் இருந்தால் சோதம் கோமாரா பட்டணத்தை அழிக்கக்கூடாது. அப்புறம் 45 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது. அப்புறம் 40 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது. அப்புறம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாரு. 30 பேர்கள் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது. அப்புறம் அப்படியே 20 பேர்கள் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஸ்டெப்பாக இறங்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. அப்போ 18ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் 32வது வசனத்தை கூர்ந்து பார்த்தால் அங்கே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. 19வது பக்கம், ஒருவேளை 50 நீதிமான்கள், 28வது வார்த்தை 30வது வசனத்தை வாசிக்கலாம். அதிலே அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு தெரியுது, கர்த்தரிடத்தில் மாறி 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 பேசிக்கிட்டே இருந்தால் அவருக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துருங்கிறது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா முதல்ல 50 சொன்னார், கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு மனசை மாற்றி 45 பேர் சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்கிறாரு 40 பேருங்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் குறைக்கிறாரு 30ங்கிறார். அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம இது எத்தனை முறை ஜெபத்தை மாற்றி மாற்றி பண்ணுறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீர் கோபம் கொன்றாதீர் என் மேலே. அந்த 30வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன்
ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக. அடுத்து பாருங்களேன், அதே அதிகாரத்தில் 32வது வசனம். அப்பொழுது அவன், ஆண்டவரே, ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன். அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நம்ம செய்கிற காரியம் தேவனுக்கு எரிச்சலை மூட்டும், கோபத்தை மூட்டும். மாறி மாறி ஜெபிக்கிறது. அவர் சொல்கிறார், 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேங்கிறார். உடனே இவன் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் குறைச்சி 45 பேர் இருந்தா. அப்போ முதல்லயே அவன் என்ன பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் 2 பேர் இருந்தால் நீங்கள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் முறையிட்டு இருந்தால் கர்த்தர் ஆமேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் 50ல் சொல்லி 45க்கு வந்து, 40க்கு வந்து, 30க்கு வந்து, 20க்கு வந்து, 10க்கு வந்து, ஸ்டெப் ஸ்டெப்பாக அவரோடு கூட என்ன பண்ணுறான், மல்யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிற வார்த்தை, உமக்கு கோபம் வராது இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திரையாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மோசே எப்படி அவரை கோபப்படுத்தினான்னு வசனம் இருக்குது. நீங்களும் அதை பார்க்கலாம். இது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் செய்கிற காரியம். ஏன்னா நீங்களும் செஞ்சுருப்பீங்க. தயவுசெய்து இதை உற்று பார்த்தீங்கன்னா உங்கள் பிழை உங்களுக்கு நல்லா தெரியும். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி. ஏன் கர்த்தர் மோசை மேலே கோபம் மூண்டார்? 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீது உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த புத்தியும் உள்ளவன் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராய். இப்போ மோசை மேலே கர்த்தர் ஏன் கோபப்படுறாரு? கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறாரு, எழுந்து எகிப்திற்கு போ, உன்னை கொண்டு தான் நான் எகிப்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை நான் செய்ய போகிறேன், உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன்னு அவரிடத்தில் பேசுகிறாரு. ஆனால் மோசே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி என்ன சொல்கிறாரு கடைசியில், நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற வேறு யாரையாகிலும் இந்த ஊழியத்திற்கு அனுப்போம். நான் திக்கு வாயாக இருக்கிறேன், நான் மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன், முன்னாவது பின்னாவது எனக்கு பேச்சு வராது, நான் பேச முடியாதவனாய் நான் போயிட்டேன், அதனால் வேற யாரையாவது இந்த ஊழியத்திற்கு அனுப்பும்னு சொன்ன பொழுது கர்த்தர் மோசே மேலே கோபம் கொண்டார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, முதல்ல தேவன் ஒரு மனுஷன் மேலே கோபம் படுவதற்கு காரணம், தேவ சித்தத்தை நம்ம செய்யாத பொழுது, தேவ சித்தத்திற்கு எதிரடையாய் நம்ம போகும் பொழுது, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது, தேவ சித்தத்தை நம்ம உடைச்சு போடும் பொழுது அவருடைய கோபம் நம்ம மேலே பற்றி எரியும். பாருங்க, மோசே மேலே கர்த்தர் கோபம் கொண்டார். மோசே மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுது. காரணம் என்ன சொல்கிறான், அனுப்ப சித்தமாக இருக்கிற வேற யாரையாகிலும் எகிப்திற்கு அனுப்புங்க, அங்கே இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படி அனுப்புங்க, நான் திக்கு வாயாக இருக்கிறேன், மந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு பேச்சு வராது, எனக்கு செயல் வராது. இன்னைக்கு நாமும் அப்படி தாங்க. கர்த்தர் ஊழியத்துக்கு போச்சோன்னா எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, ஜெபிக்க தெரியாது, வேதம் தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அனுபவம் இல்லை, இப்படி எதையாவது ஒரு சாக்குகளை நம்ம சொல்லும் பொழுது அது தேவனுடைய இருதயத்தில் உங்கள் மேலே கோபத்தை தூண்டும். ஏனென்றால் அவர் கிதியோனை பார்த்து சொல்கிறாரு, இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொன்னால் அல்லது உணர்த்தினால் அல்லது தேவன் உங்களை அதுக்கு நேராக நடத்தினா, பலம் இருந்தாலும் சரி பலம் இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த காரியத்தை செய்யுங்க. வேதம் சொல்லுது, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் காரியங்களை செய்வதற்கு நீங்களும் நானும் அவருக்கு இசைந்து போனால் அவருடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். பாருங்க, பேதுருவை பார்த்து சொன்னாரு, மீனே அவனுக்கு அகப்படலை, விடிய விடிய மீன் பிடிக்கிறான், மீனவன், பிறப்பிலேயே மீனவன், கடல் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான கடல், மீன் பிடித்தல் அவனுக்கு மிக இலகுவான ஒரு தொழில். ஆனால் அன்றைக்கு அவனுக்கு ஒரு மீன் கூட அகப்படவில்லை, அவனுக்கு எந்த விதத்திலும் காரியங்கள் கைகூடவில்லை. ஆனால் காலை நேரத்தில் அந்த படகு வெறும் படகாக இருந்தது, வலையை அவன் அலசி கொண்டு இருந்தான். இயேசு அவனிடத்தில் கடந்து வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஆழத்துக்குள்ளே போய்
வலையை போடுப்பாங்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். எதிர்த்து எந்த வார்த்தையும் அவன் பேசலை. உம்முடைய வார்த்தையின்படி, நீ சொல்வதின்படி நான் வலையை போடு. அவனுக்கு தெரியும் பகலில் மீன் கிடைக்காது என்பது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவனுக்கு எத்தனையோ வருடம் அந்த கடலில் அனுபவம் இருக்கிறது. ஆனால் அவன் அனுபவத்தை சார்ந்து கொள்ளவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு கர்த்தர் சொன்னபடி ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் வலையை போட்டான். 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தா அவருடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை கோபம் மூட்டாதிருங்க, அவருக்கு எரிச்சலை நீங்கள் மூட்டாதிருங்க. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம செய்தால் வழியிலே நம்ம மாண்டு போவோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, அடுத்து ஒரு மனுஷன் அவரை எப்படி கோபப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே யாத்திரையாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நம்ம 112வது பக்கத்தில் அது இருக்கிறது. அங்கு ஒரு மனிதர்கள் எப்படி கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், அதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? நல்ல கவனிக்கணும். உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கோபம் பற்றி எரிவது என்ன? அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆனால் ஏன் அவர் கோபம் கொண்டார்? அப்படி கோபம் பற்றி எரிவதற்கு அவர்கள் என்ன காரணத்தை செய்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2வது வசனத்திலிருந்து வாசித்தால் நல்லா தெளிவாக புரியும். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர்கள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்போ மோசே சீனாய் மலை மேலே கர்த்தருடைய கற்பனையை பெறுவதற்காக போயிருக்கிறாரு. அடுத்து பதவியை, இன்சார்ஜை, பொறுப்பை ஆரோன் கையில் கொடுத்துட்டு போனார். ஆரோன், நீ பார்த்துக்க, நான் போய் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவர் கொடுக்கிற காரியத்தை நான் நிறைவேற்றிட்டு வர்றேன்னு தன்னுடைய ஸ்தானத்தில் ஆரோனை வைத்து விட்டு மோசே மலை மேலே ஏறி போயிட்டாரு. 40 நாட்கள் ஆயிடுச்சு மேலே போய். அவர் வருவதற்கு தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணினாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி செல்லும் ஒரு தெய்வம் எங்களுக்கு வேணும். மோசே என்னாச்சு தெரியல, 1 நாள் 2 நாள் மேலே ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு, அவர் வரக்கானா. அதனால் அவருக்கு ஏதாவது மலையில் சம்பவங்கள் நடந்திருக்கும், எங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று போகணும். ஏன்னா எகிப்து தேசத்தில் அவர்கள் பார்த்ததெல்லாம் உருவங்களைத்தான் பார்த்துருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னப்ப அங்கே வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, மனைவிகள் காதுகளிலும் மனைவிகள் கழுத்துகளிலும் குமாரத்திகளுடைய காதுகளிலும் கழுத்துகளிலும் இருந்த பொன்னணிகள் தங்கங்களை கலட்ட சொன்னார்கள், கலட்டி கொடுத்தார்கள். அங்கே சிற்ப கருவிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த சிற்ப கருவிகளிலே அவைகளை வார்த்த பொழுது, அவைகளை உருக்கி வார்த்த பொழுது அங்கு கன்றுக்குட்டி உருவானது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த பொன்னணிகளை எங்கிருந்து அவர்கள் வாங்கினார்கள்? எகிப்து தேசத்தில் இருக்கிற மக்களிடத்தில் கர்த்தர் கொடுத்த கொள்ளை பொருள் அது. அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர்கள் கையில் கொடுத்தார். ஆனால் அதை இப்பொழுது ஒரு விக்கிரகமாக உருவாக்கி அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொண்டு நடனமாடி விளையாடி கொண்டு அதற்கு முன்பாக சர்வாங்க தகன பலிகளையும் எல்லா பலிகளையும் செலுத்தும் பொழுது கர்த்தருடைய கோபம் இறங்கினது என்று வசனம் சொல்லுகிறது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது.
கொடுத்த கணவன் நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. கொடுத்த மனைவி நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. தேவன் கொடுத்த பிள்ளைகள் நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த தொழில்கள் விக்கிரகமாக மாறக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் நமக்கு விக்கிரகமாக மாறக்கூடாது. அருமையானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய ஸ்தானத்தில் வேறு எதையாவது ஒன்றை நீங்கள் உயர்த்தி காண்பித்து வைத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் மூலம். அங்கே பாருங்க, முதலாவது மோசே கிட்ட கர்த்தர் சொல்லும் பொழுது கோபப்பட்டதுக்கு என்ன காரணம்? வேற ஆளை அனுப்புன்னு சொன்ன பொழுது கர்த்தர் கோபம் கொண்டார். இங்க கர்த்தருடைய ஸ்தானத்திலேயே ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த உருவத்துக்கு முன்னாடி பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கோபம் இறங்கினது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இடத்துல மனைவியை தூக்கி பிடிக்காதீங்க, கணவனை தூக்கி பிடிக்காதீங்க, பிள்ளைகளை தூக்கி பிடிக்காதீங்க, வேலைகளை தூக்கி பிடிக்காதீங்க, உலகத்தை தூக்கி வைக்காதீங்க. கர்த்தருக்குன்னு கொடுக்கிற ஸ்தானத்தில் வேற எந்த ஒரு நபரையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். வசனம் சொல்கிறது, என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொட்டேன். அப்படி ஒரு வேலை நம்ம உலக மனுஷருக்கும் உலகத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த இடத்துல தேவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும். அதனால தான் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருடைய கோபம் நம்ம மேல் மூளாமல் இருக்கும் பொழுது அவரை அண்டி கொள்ளுங்கள், அவரை அண்டி கொண்ட மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. மூணாவது எந்த இடத்துல அவர்கள் கோபப்பட்டார்கள், கர்த்தர் கோபப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 182வது பக்கத்துக்கு கடந்து வாருங்கள். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், 183வது பக்கம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இங்க என்ன பண்ணாங்க? வசனம் சொல்லுது, முறையிட்டு கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய செவிகளில் அவைகள் போய் பொல்லாப்பாய் இருந்தது, விழுந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுது. என்னத்தை அப்படி முறையிட்டார்களா? பாருங்க, 5வது வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. நாங்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இவங்க வந்துகிட்டு இருக்கிறது கானானை நோக்கி, நினைக்கிறதெல்லாம் எகிப்தில் இருக்கிறத குறித்து நினைக்கிறாங்க. அது அற்பமான உணவு, ஏசா மாதிரி. இந்த அற்ப உணவுக்காக அவன் சீர்கெட்டவனாய் போனான். நாமும் கூடங்க இந்த உலகத்துக்குரிய பொருளுக்காக சீர்கெட்டவர்களாய் போயிடக்கூடாது. இது எல்லாமே ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லாதது. வசனம் சொல்கிறது, நாளைய தினத்துக்காய் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இங்க பாருங்க, இவங்க என்னென்ன காரியத்தை நினைக்கிறாங்களாம்? வெள்ளைப்பூண்டை நினைக்கிறாங்களாம், மச்சங்களை நினைக்கிறாங்க. மச்சங்கன்னா பறவைகள், சின்ன சின்ன பறவைகள், அவைகளை நினைக்கிறாங்களாம். கும்புட்டி காய்களை நினைக்கிறாங்களாம், கீரைகளை நினைக்கிறாங்களாம், வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்பொழுதும் நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதை மாத்திரமும் அது நிறம் முத்துவை போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும், மன்னா அதன் மேல் விழுந்தது. இங்க பாருங்க, கர்த்தருடைய மன்னா அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதர்களுடைய அப்பம். அது தேநீட்ட பணியாரத்தை விட மிக அருமையான ருசி உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அற்பமான உணவா இருக்குதா. அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அப்ப இந்த உணவு அவங்களுக்கு அற்பமானதா தெரியுது. இது நமக்கு எப்படி இருக்குது? நல்லா இல்லை, இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. அங்கே கொத்தமல்லி இருக்குது, வெள்ளைப்பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்குது, கீரை இருக்குது, மச்சங்கள் இருக்குது, அங்கே நிறைய இருக்குது. அங்கே கல்லறை இல்லை என்றா சொல்லி எங்களை வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க,
கல்லறையெல்லாம் இருக்குது. இதுதான் அவன் பெருசா நினைக்கிறான ஒழிய தேவன் கொடுக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவனுக்கு பெருசா இல்லை. தேவன் கொடுக்கிற கட்டாத வீடு அவனுக்கு பெருசா இல்லை. நடாத திராட்சை தோட்டம் அவனுக்கு பெருசா இல்லை. என்னாலும் என் இருதயம் ஏதேன்ல இருக்கும்னு சொன்னாரு, அந்த கானான் தேசத்துல இருக்கும்னு சொன்னாரு, அது அவங்களுக்கு பெருசா தெரியல. மச்சங்களும் வெள்ளரிக்காய்களும் வெள்ளைப்பூண்டுகளும் அங்க இருக்கக்கூடிய சில சின்ன காரியங்களும் அவர்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இதைத்தாங்க ஏசாவும் செஞ்சான். தேவனுடைய பிறப்பின் ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது. அவன் சொல்றான், என்ன ஆசீர்வாதம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்பொழுது நான் சாக போகிறேனே, எனக்கு இந்த கூளை கொடு, அது எனக்கு போதும், எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு பயனற்ற கூளை வாங்கி அவன் புசித்தான், குடித்தான், வயிற்றை நிரப்பினான். வசனம் சொல்கிறது, அவன் பின் நாட்களில் கண்ணீர் விட்டு தேடியும் அந்த ஆசீர்வாதத்தை காணாமல் போனான். தேவனே 40 வருஷமா அவர்களுக்கு மன்னா கொடுத்து அழகா நடத்திட்டு வர்றாரு. அது மேல அவங்களுக்கு பிரியம் இல்லாம அற்பமான ஒரு உணவு மேல, ஒரு மச்சங்கள் மேல, ஒரு அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மேல அவங்களுடைய நினைவுகள் போனது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் சிலரை அது பட்சித்தது. 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். கோபம் மூண்டது, பட்சித்தது, சிலரை அழித்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. நீங்க அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்க, டைம் வேற ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் தயவுசெய்து 236வது பக்கம். இந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கே பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த சம்பவத்தை எல்லாம் நிழலாட்டமாய் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். 230வது பக்கம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் அந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் வழியிலேயே கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு முன்னாடி விக்கிரகத்துக்கு முன்னாடி விழுந்தது போல நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு விக்கிரகத்தை உருவாக்காதீங்க. அடுத்து அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள், அங்கேயே பாவமான காரியத்தை செய்தார்கள். அதே போல ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நல்ல கவனிங்க, நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு 4 கொடிய பாவம். 1 விக்கிரக ஆராதனை, 2வது பாவம் வேசித்தனம், 3வது பாவம் கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பது, முறுமுறுக்கிறது. அடுத்து 4வது பாவம் முறுமுறுத்தல், பரீட்சை பார்த்தல், சோதித்து பார்த்தல், தேவையில்லாமல் அவரோடு போய் நம்முடைய சில காரியங்களை சொல்லி பார்க்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்தில் எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஜனங்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். இன்னொரு இடத்துல எப்படி அவர் கோபம் கொண்டாருன்னு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேங்க்யூ. பாலாக்கு ராஜா, பிலேயாம், இவர் 2 பேருடைய வாழ்க்கையில் அது வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். என்னாகமம் புஸ்தகம் 22:22. மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு போகக்கூடிய பிலேயாம் 22ஆம் வசனத்தை 22:22 பக்க நம்பர் 200. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலேயே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்ப பிழையாம அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டத்தின் பாதையில போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று, திரும்பவும் அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய்
வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழ் படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் மூண்டவனாய் கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிழையாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிழையாமை நோக்கி, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்பொழுது இப்படி உனக்கு எப்பொழுதாக நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்ற உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். இப்ப கர்த்தருடைய தூதன் பிழையாமுடைய வழியில குறுக்க நிற்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவன் போகிறதுனாலே அவருக்கு கோபம் மூண்டது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பாருங்களேன், 23வது வசனம். கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தம்முடைய பையிலே பிடித்து கொண்டு நின்றார். அதுக்கு மேல் வசனம் 22, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம். ஏன் கோபப்பட்டார்? அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிரிடையாய் போனான். பாருங்க 12வது வசனம். அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம். அவள் அழகா சொல்றார், அந்த பிரயாணம் உனக்கு வேண்டாம், அந்த அழைப்பு உனக்கு வேண்டாம், நீ அந்த இடத்திற்கு போக வேண்டாம். ஆனா இவன் என்ன பண்றான் பாருங்க, திரும்பவும் கர்த்தரிடத்துல போய் போராடுறான். திரும்பவும் போய் கர்த்தரிடத்துல மீண்டும் 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 இப்போ என்ன சொல்றாருன்னு பார்க்கறேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, இன்னும் ஏதாவது வேற மாற்றி சொல்லுவாரான்னு பார்க்கறேன்னு சொல்லி மீண்டும் கர்த்தரிடத்துல போய் அவன் விசாரிக்க போகிறான். அப்பதான் கர்த்தருடைய கோபம் அவன் மேல பற்றி எரிகிறது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் ஒரு முறை சொன்னார்னா சொன்னது தான். உன்னை அழைச்சிருக்கிறேன்னா அழைச்சது தான், உன்னை அனுப்புகிறேன்னா அனுப்புனதான், உனக்கு தருவேன்னா தருவேன் தான், உனக்கு தரமாட்டேன்னா தரமாட்டார் தான். மீண்டும் மீண்டும் அவர் நினைச்ச போர் டயத்தில் மாத்துறவர் கிடையாது. இந்த பிழையாம் செஞ்ச தப்பு அப்படிதான். அவர் ஒரே தடவையில் சொல்லிட்டார் போக வேண்டான்னு. ஆனால் இவன் திரும்பவும் போய் நான் போகலாமா 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 போகலாமா. அப்போ தான் சொல்கிறார், நீ போ, ஆனால் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும். நாமும் அப்படி தாங்க மனசுக்குள்ள ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அந்த ஆசை நிறைவேறுகிற வரையும் அவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்? கடைசியில் சரி போன்னு தான் சொல்லுவார். ஆனால் வழியில் நமக்கு எதிரடையாக அவர் நின்று கொண்டு இருப்பார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கோபப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவருக்கு சமமாய் ஒரு விக்கிரகத்தை உருவாக்கின பொழுது அவர் கோபம் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தை செய்யாத பொழுது அவர் கோபம் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் கொடுக்கிற மன்னாவை அற்பமாய் எண்ணின பொழுது அவர் கோபம் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் போக சொல்லாத இடத்திற்கு போகும் பொழுது அவர் கோபம் கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைத்தால் மிக நல்லது. யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 276வது பக்கம். இஸ்ரவேல் புத்திரர் சாப தீட்டானதில் துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாப தீட்டானது சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி பக்கத்துல 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம், சாப தீட்டானதில் எதையாலும் எடுத்துக் கொள்கிறதுனால நீங்கள் சாப தீட்டாகாதபடிக்கு, இஸ்ரவேல் பாளையத்தை சாப தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கு நீங்கள் சாப தீட்டானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். எரிகோக்குள்ள போறப்பயே கர்த்தர் சொன்னாரு, அங்க சாபத்தின் தீட்டு இருக்குது, அதுல எதையாவது நீங்க எடுத்துக்காதீங்க, அது எல்லாமே சுட்டெரிக்கப்பட வேண்டியது. சில பொருட்களை தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் அழிக்கப்படணும்னு சொல்லலாம். அதுல ஒருத்தன் என்ன பண்றான் தெரியுமா? சில பொருள்களை எடுத்து வீட்டில் கொண்டு புதைச்சு வச்சான். அதனாலதான் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் எழும்பினது என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு விருப்பமில்லாத சில பொருட்கள் நம்முடைய எல்லைக்குள்ள இருந்தால் தேவனுடைய கோபம் வரும். உங்க மனசுக்குள்ள இருந்தால் கோபம் வரும். சில பொருட்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறது, சிலரை நினைவுகளை மனசுக்குள்ள வைத்து கொண்டு நம்ம எவ்வளவுதான் கர்த்தரை ஆராதித்தாலும் அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட மாட்டார். சங்கீதக்காரர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆனால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடார் என்று சொல்லி அழகா எழுதி முடிச்சிட்டார். அப்ப ஜெபத்துல அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபிக்க முடியாது. அக்கிரம சிந்தை எப்படி வருது? சில இச்சைகளை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, பாருங்களேன், வேதத்தில் அழகா சொல்லப்பட
அப்படிங்கிறவனுடைய நாபாலுடைய நிலத்தை ஒரு ஆகாப் ராஜா இச்சித்தான். திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்க எனக்கு கொடுங்கிறேன். அவன் சொல்றேன், என்னுடைய முற்பிதாக்களுடைய சுதந்திரம், என் சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஆனால் அவனுக்கு அந்த தோட்டம் கீரைக்கு கொள்ளைக்கு வேணுமா, அதை கேட்குறேன். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய மனைவி கிட்ட அழுதான். மனைவி என்ன பண்ணனா, ஒரு பொய்யான நபர்களை தேர்ந்தெடுத்து பேலியாளின் பிள்ளைகளை நிறுத்தி உபவாசம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி அவன் மேலே அபாண்டமான குற்றத்தை சொல்லி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்பொழுது அந்த நிலத்தை அவனை எடுத்துக்கொண்டான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கோபம் அவன் மேலே எரிந்தது. அருமையானவர்களே, நம்மளும் மனசுக்குள்ளே இச்சைகளை வைத்துக்கொண்டு, ஆசைகளை வைத்துக்கொண்டு, எண்ணங்களை வைத்துக்கொண்டு, உணர்வுகளை நமக்குள்ளே பதித்து கொண்டு நம்ம கர்த்தரிடத்தில் நெருங்கினோம்னா தேவனுடைய கோபாக்கனே தான் நம்ம மேலே வரும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அழகாய் வேதம் சொல்கிறது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, சாபம் அதை எடுக்காதேங்கிறார். ஆனால் அதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கோபம் தான் வரும், கர்த்தருடைய கோபம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில் அவரை முத்த செய்யுங்கள். அவரை அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே அவருடைய கோபம் பற்றி எரியும். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நீர் கொடுத்த நேரத்திற்குள்ளே நீர் கொடுத்த வார்த்தையை இம்மி மாறாமல் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லி இருக்கிறோம். தரையில் விழக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில் மகிமையாய் அவைகள் மாறணும். எல்லாரும் உங்களுடைய மிலாறுகளுக்கு தப்பித்து கொள்ள உதவி செய்யும். புலம்பல் 3:1 எரேமியா சொல்றார், அவருடைய மிலாற்றினால் உண்டான உக்கிரகத்தினாலும் அவருடைய மிலாற்றினால் உண்டான உக்கிரகத்தை கண்ட புருஷன் நான் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கோபம் எழும்பும் பொழுது எந்த மனுஷனும் முன்னாடி நிற்க முடியாது. அந்த கோபத்துக்கு ஒவ்வொருவரும் தப்பித்து கிருபைக்குள்ள கீழ்ப்படிந்து ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். மகிமை உமக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.